தகதிமி தகச்சுனு தகதிமி தகச்சுனு தகதிமி தகதிமி தகச்சுனு தகதிமி தகச்சுனு தா தகதிமி தகச்சுனு தகதிமி தகச்சுனு தகதிமி தகதிமி தகச்சுனு தகதிமி தகச்சுனு தா நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் தகதிமி தகச்சுனு தகதிமி தகச்சுனு தா வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் தக்கதிமி தக்கஜனுவில் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்முடைய மகா சமுத்திரமான இந்த பரத கலைய அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம் அண்ட் தில்லானாங்கிற 6 தொகுப்புகள்ல நமக்கான புனிதமான பவித்திரமான இந்த கலையை வாரி வழங்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுல எந்த விதமான வியாபாரமயமாக்குதலுக்கும் உட்படுத்தாம பணம்ங்கிற ஒன்றை எடுத்துட்டு முழுக்க அதே அர்ப்பணிப்போட உங்களுக்காக கொண்டு வந்து தர எக்ஸ்க்ளூசிவான ஷோ தான் நம்ம ஜெயா டிவியின் தக்கதிமி தக்கஜனு. தகுதி சுற்றுல தேர்வாகி இன்னைக்கு நம்மளுடைய குவார்டர் ஃபைனல்ஸ்ல 3 கண்டஸ்டன்ட்ஸ் இதோ இங்க நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. I'm Rashmita Sai, a disciple of Guru Kalaimamani Madurai R. Murlidharan and Srimati Chitra Murlidharan. என் பேர் வர்ஷா ரமேஷ், டிசைபிள் ஆஃப் ஆச்சாரியா ஸ்ரீ வி பாலகுருநாதன். என் பேர் கீர்த்தனா, என் குரு பேர் ஸ்ரீமதி லதா ரவி மற்றும் ரம்யா ரவி அவர்கள். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அந்த 3 பேர்ல யார் வின்னர் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றதுக்காகவும், இந்த கலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இதுல இன்னும் புதிய பரிணாமங்களோட நம்ம கூட வாழும் லெஜெண்ட்ஸா நம்ம குருஸ் இங்க இருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா அவங்க வாரி வழங்குறதுல, அதாவது தன்னுடைய கலையை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வாரி வழங்குறதுல கர்ணனுக்கு இணைனே சொல்லலாம். எதையும் மறைத்தோ இல்ல ஒளித்தோ வைக்காம இன்னும் இன்னைக்கு வரைக்கும் கூட தன்னைத்தானே அப்டேட் பண்ணிட்டு தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு பரந்த மனப்பான்மையோட உண்மையிலேயே நீங்க இங்க எங்களோட இந்த மேடையில இருக்கிறது நாங்க எந்த ஜென்மத்திலேயோ செய்த புண்ணியம், பாக்கியம். ஸோ உங்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நன்றி. உன்னோட புகழ் ஆரம் சூட்டியிருக்கீங்க எங்களுக்கு. இந்திரஜா சொன்ன மாதிரி பரதநாட்டியத்தில் நிறைய புதுமைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது புது பெயர் கூட கொடுத்துருக்கோம். இப்போ நாட்டியாஞ்சலின்னு ஒரு ஐட்டம். அப்புறம் வர்ணத்துக்கு நாங்கள் நிருத்தியோபகாரம், சம்ஸ்கிருதத்தில் நிருத்திய உபகாரம் அப்படின்னு அதனோட பேர் மாற்றிருக்கோம். ஏன்னா வர்ணங்கிறது மியூசிக்கல் டேர்ம், சங்கீதத்தில் வர்ணம் சொல்லலாம். ஆனால் நாட்டியம்னு வரைச்சி அதுக்கு நிருத்தியோபகாரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நிறுத்த அங்ககாரம், தட் இஸ் தில்லனாக்கு நிறுத்த அங்ககாரம். நாட்டிய சாஸ்திரத்திலே இந்த பேர் வந்திருக்கு. நிறுத்தத்தினால பண்ணின ஒரு ஹாரம் அப்படின்னு இந்த நாட்டியத்துக்கு பொருத்தமான டைட்டில்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, புதுமையான நிறைய தீம்ஸ், நேச்சுரல் தீம்ஸ், என்வாயர்மெண்டல் தீம்ஸ், சோஷியல் தீம்ஸ், அதெல்லாம் பரதநாட்டியத்தில் எந்த விதமான நிலக்குலவும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். நிருத்தியோபகாரத்தினுடைய 2வது பாகம்தான் நீங்கள் பண்ணி காமிக்க போகிறீங்க, பார்க்கலாம். மாஸ்டர் ரொம்ப அழகா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய முதல் சுற்று சரணம் சுற்று. ஸோ இந்த சரணம் சுற்றுல அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வரத்தோட வரும், சாகித்யமும் இருக்கு, ஸ்வரத்தோட வரும். அதை இந்த 3 கண்டஸ்டன்ட்ஸ் எவ்வளவு அழகா நேர்த்தியோட பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், சரணம் ரவுண்ட்.
என் மேல் ஓடி ஏனோ பாதமா பாக மாறிக சாரிக மபாதமா பாக மாறிக சாரிக வேடன் வேடம் தரித்து வேட்டை ஆட சென்றவர் வேடன் வேடம் தரித்து வேட்டை ஆட சென்றவர் வரட்டும் வரட்டும் வழி செய்கிறேன் எந்த மணாளன் என்றிங்கு வரட்டும். தனி ரமகதா சனி சக சனி சக கப கப தனி சக பக தனி ரம கப தனி. வரட்டும் வரட்டும் வழி செய்கிறேன் எந்த மணாளன் இன்றி. முதல் சுற்று ரொம்ப ரொம்ப அழகா முடிவடைஞ்சிருக்கு. 3 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இப்போ ஆச்சாரியா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் சொல்லுங்க. 3 பேரும் நல்லா பண்ணினா. ஆனால் கொஞ்சம் கூட ப்ரிசிஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். கீர்த்தனா தானே முத்திரையெல்லாம் பிடிக்கச்சே கொஞ்சம் கூட கிளியராக இருக்கணும் எல்லாம். அதே இப்போ பழகணும் நல்லா. இப்போ தினம் பத்தாக்கஸ்தரிக்க பத்தாக்கோ அர்த்த பத்தாக்கோ பண்ணி பழகணும். அது பண்ணணும். வருஷா காமனோட பானத்தை பற்றி பேசினேன். ஜென்ரலி எல்லாரும் நல்லா பண்ணினா. மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ். வர்ஷா நீ இது பண்ணினியா? எப்போவுமே என்ன ரைட் ஆர் லெஃப்ட் இப்படி தான் இந்த பக்கம் தான் போகணும், இப்படி இந்த வழியாக தான் போகணும். அது நான் கவனித்தேன். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி சார். ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் கேட்டிங்க இல்லையா, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது குறைகள் கிடையாது. உங்கள் லைஃப்பை இன்னும் நீங்கள் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வர்ற பெர்ஃபார்மன்ஸஸில் அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற 2வது சுற்று திரை இசை பாடல் சுற்று. த மோஸ்ட் பாப்புலர் ரவுண்டுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா ஜனரஞ்சகமான திரை இசை பாடல்களுக்கு நாங்க ஒரு வார்த்தை கொடுப்போம். இன்னைக்கு அந்த வார்த்தை மலர். மலர் அப்படின்னு தொடங்க போற பாடல்களுக்கு தான் நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் இங்க டான்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுற்றுன்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. புதுமை திறமை பழமையான பரதத்தோட கலக்கும் போது இவ்வளவு அற்புதமா இருக்குமான்ற அளவுக்கு இந்த சுற்று இருந்தது. ஸோ பார்க்கலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸஸை பத்தி நம்ம குருஸ் என்ன சொல்றாங்கன்றது. மேம், இந்த பாடல்களை கேட்டால் எனக்கே ஆடணும் போல் இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள். அந்த மலர்கள் நனைந்தன ஒரு வழி. 2 கேரக்டர்ஸ் காமிச்சிருக்க 2வது. அதுக்கப்புறம் அன்பு, அது கீர்த்தனா அழகா காமிச்சது. 3 பேரும் 3 வித்தியாசமா ரொம்ப அழகா டிபிக்ட் பண்ணாங்க. கீர்த்தனா அந்த பாட்டை நல்லா இம்பாய் பண்ணியிருக்கா. எஸ், இந்த மலர்கள் நனைந்தனல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவளுடைய கிராமர், அந்த பரதநாட்டியத்தோட கிராமர். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம மெல்லிசைக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபிக்ட் பண்ணா. ரொம்ப நன்றி மேம், நன்றி சார். ஸோ பார்த்தீங்க இல்லையா, பியூட்டிஃபுல்லா 2வது சுற்று முடிவடைஞ்சிருச்சு. கண்டஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸா கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வின்னர் ஆக போறாங்கன்ற ஒரு சஸ்பென்ஸோடவே தொடருது. ஓகே, அடுத்த ரவுண்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற குருகுலம் ரவுண்ட். உலகம் முழுக்க இருக்கிற பரதநாட்டிய பிரியர்கள், ரசிகர்கள் அண்ட் எல்லாருமே இங்க பப்ளிக்கும் சேர்த்தே சொல்ற ஆவலோட எதிர்பார்க்குற சுற்றுனா அது இந்த குருகுலம் சுற்று தான். ஏன்னா இவங்களை ஒரு முறையாவது பாத்திர முடியாதா, இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட முடியாதான்னு நினைக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த நேரத்துல இவங்களே நேரடியா நம்மளுடைய செட்ஸுக்கு வந்து அவங்களே முன்ன நின்று சொல்லி கொடுக்கறதுனா அது சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி கண்டஸ்டன்ட்ஸ், நீங்க நிஜமாவே பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. இப்ப குருகுலம் சுற்றுக்குள்ள போறோம். அங்க புதிதாக அவங்க என்ன விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது கத்துக்கிறதுக்கு இவங்க எல்லாரோடவும் சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஓவர் டு குருஸ், நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு குருகுலம் செக்மெண்ட்ல என்ன பண்ணலாம்? பஞ்சபானம் பண்ணலாமா? பஞ்சபாணன் என்னன்னு தெரியுமா? 5 மன்மதன் பானங்களை வைத்துக் கொண்டிருக்கும் மன்மதன். 5 புஷ்ப பானங்கள் இருக்கு. அரவிந்தம்,
அரவிந்தனா தாமரை. அது பட்ட உடனே காதல் உண்டாருது. தத்தித்தை தை தத்தா தை தை தத்தை. அரவிந்தம். அசோகம். இதெல்லாம் புது முத்திரை உங்களுக்கு. அசோகம், அசோக புஷ்பம். தை தெத்து தை தெத்து தை தே தத்தை. அதுல மனதுல ஆசை ஆசை உண்டாயி. அப்புறம் அடுத்தது சூதம். சூதம்னா மாம்பூ. மாம்பூ 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 அதாவது சம்மர்ல வருது பூ. மாம்பூ. அப்படியே வீழும் இல்லையா மாம்பூ. அதனால ஜுரம் உண்டாகும். அடுத்தது நவமல்லிகா. நவமல்லிகைன்னா மல்லிகைப்பூ. மல்லிப்பூ நல்ல வாசனை இருக்கும். வாசனை இருந்தால் அது கொஞ்சம் மயக்கம் வரும். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. நவமல்லிகா மயக்கம். அது அப்படி மயக்கம் வரும். அப்புறம் கடைசியில இந்த 5வது பானம் நீலோல்பலம். நீலோல்பலம் நீலத்தாமரைன்னு நீலத்தாமரை. குமுதம். அது ஆனா போடுறது இல்ல. அப்படி போட்டாக்கா அது மரணம் வரும். மரணத்துல தான் வந்து முடியும். அது இருக்க கூட. அதனால முக்காவாசி அது அது வரைக்கும் போறது இல்ல. பண்ணிக்காமி. ஆனால் மரணம் வரும். ஆனா அது போட மாட்டார் அவரு. 4 தான் போடுவாரு. புரிஞ்சுதா? அதோட எஃபெக்டும். ஓகே, இப்ப நம்ம இறுதி கட்டத்துல இருக்கோம். எஸ், இறுதி சுற்று, புதிர் சுற்று. இந்த புதிர் சுற்று ரொம்ப ரொம்ப ஆவலோட அண்ட் கொஞ்சம் டென்ஷனோட நம்ம கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வின்னர் யாருன்னு டிசைட் பண்ண போற சுற்று. இப்ப என் கையில ஒரு பவுல் இருக்கு. அதுல 3 சீட்டுகள் இருக்கு. 1 போட்டோ ஐடென்டிஃபிகேஷன், புகைப்படத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். 2வது ஆடியோ, 3வது ஒரு புதிர். இந்த 3க்கும் அவங்க விடை சொல்லணும். சரியான விடை சொல்றவங்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் நாட் டிலே மோர். 4வது சுற்று புதிர் சுற்றுக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஸோ இந்த சீட்டுகள் உங்களுக்காகத்தான். 3 பேர் ஒரு சீட்டு இருக்கு. So the first contestant உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஆடியோ. So here is your audio. கேளுங்க. அதுல இருந்து உங்களுக்கான கேள்வி வரும். ஆடியோ கேட்டிங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாங். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பாட்டு இது? I can't recall. I'm sorry. இந்த பாடல் தெரியலையா? ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல். எம்எல்வி அம்மாவுடைய ஃபேவரட் சாங். அண்ட் பாலசரஸ்வதி அம்மா இதனுடைய நாட்டியத்தையும் பிரபலப்படுத்தினாங்க. தெரியாம இருக்க சான்ஸே இல்லை. கிருஷ்ணா நீ பேகனே. இந்த பாடல் தெரியாம எப்படி இருக்கும்? எனிவேஸ் பரவாயில்ல, இது உங்களுக்கான நாலேஜ் சுற்று தான். அடுத்த போட்டியாளர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பிக்சர் ரவுண்ட். பிக்சர் ரவுண்ட். ஸோ உங்களுக்கான புகைப்படம் இதோ. நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய போட்டோ இதுதான். மிக மிக பிரபலமான பெண்மணி. உங்களுடைய பதில்? யாமினி கிருஷ்ணமூர்த்தியோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ. இல்ல, தவறு. இந்த படத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமான நடன பெண்மணி குமாரி கமலா. இல்ல, கமலா அம்மாவின் தங்கை ராதா அம்மா. அப்படி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆமா, சின்ன வயசுல ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஸ்மைல் ஒரே மாதிரி இருக்கும். இது ராதா அம்மாவோட படம். இட்ஸ் ஓகே. போனஸ் மதிப்பெண்களுக்கான சுற்று தான் இது. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது மேம். உங்களுக்கான கேள்வி, நவரசத்தில் மிகவும் சிறந்தது எது? ஸ்ருங்காரம் மேம்.
வெரி கரெக்ட். எஸ், இது வந்து ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்டுகெதர் நீங்க எந்த கீர்த்தனா எடுத்துட்டாலும் வர்ணம் எடுத்துட்டாலும் எல்லாத்துலயுமே வரக்கூடியது வந்து ஸ்ருங்காரம் தான். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க ஆன்சர். புதிர் சொற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா முடிஞ்சிருச்சு. இப்ப குருஸ் வின்னர் யாருன்னு சொல்ல போகிற நேரம். மேம், சார், வின்னர் யாரு இவங்கள நீங்க தான் சொல்லணும். 3 பேருக்கும் கொடுத்துடலாமா? அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். பட் எல்லாரும் ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. போனஸ் சுற்று அதை கொஞ்சம் கூட நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை கொஞ்சம் ஜென்ரலி பாட்டுகள், ராகங்கள், யார் கம்போஸ் பண்ணது, சாகித்யத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது இட்ஸ் குட் திங் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வின்னர் இஸ் ரஷ்மிதா சாய். ஓகே, ரஷ்மிதா ஆரம்பத்துலேருந்து அவளுடைய நாட்டியம் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் மார்க் போட்டிருக்கு. ஆனால் அவள் வந்து அவளுடைய அபிநயம் அந்த மலர்கள் நனைந்தன அதோட ரொம்ப அழகா சினிமா பாட்டாக இருந்தால் கூட அதுக்கு தகுந்தபடி அதில் தான் யூ ஸ்கோர்டு லிட்டில் பிட் 0.5 அவ்வளோதான் சொல்லுவேன். பாக்கி எல்லாரும் ஒன்லி ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் டை வர மாதிரி இருந்தது. ஆனால் அந்த போனஸ்னால கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுது. இந்த வாரம் நிகழ்ச்சியை ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். உங்களுடைய காமெண்ட், சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்த வேண்டிய போஸ்டல் அட்ரஸ் ஜெயா டிவி, தக்கதிமி தக்கஜனு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173, சென்னை 32. உங்களுடைய விமர்சனங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்காக நீங்களும் வர வரைக்கும் காத்துட்டு இருங்க. Until then, this is Indraja signing off from the sets of தக்கதிமி தக்கஜனு.